இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் 4வது காலாண்டோட பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல ஒரு நாளை கொடுத்ததுக்காக நன்றிப்பா. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து ஆராயும் போது எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, புரிதலை தாங்கப்பா. புரியாதவைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏசு மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்தோட தலைப்பு ஆலய கட்டுமானமும் நீயும். இந்த வாரத்துக்கான மைய வசனம் எஸ்ரா 5வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எஸ்ரா 5வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் எங்களுக்கு பிரதி உத்தரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிறவருக்கு அடியாராயிருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். இந்த வாரத்துக்கான பாடப்பகுதி எஸ்ரா 4வது அதிகாரத்திலேருந்து 6வது அதிகாரத்துக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஆலயத்துல நீங்க என்னெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நல்லா உட்கார்றதுக்கு நல்லா மெத்த மாதிரி குஷன் போட்ட இருக்கைகள், அழகான டைல்ஸ் போட்ட தரைகள், நல்ல பாட்டுக்கு இசை வாசிக்க ஒரு பெரிய ஆர்கன், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வசனங்கள் படங்கள் போட்டு காட்டுற ஒரு பெரிய ஸ்கிரீன், ப்ரொஜெக்டர், எல்இடி ஸ்கிரீன், நல்ல ஒரு மென்மையான கார்பெட், நல்ல பெரிய பெரிய கண்ணாடி ஜன்னல்கள், டிசைன் போட்ட கதவுகள், வெளியே இருக்கிற வெயில் உள்ள தெரியாம இருக்க நல்லா உட்கார்ந்து செய்தியை கேட்க ஏசி, இதெல்லாம் ஒரு ஆலய கட்டடத்துக்கு அவசியமான ஒண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது 7ஆம் நாள் அட்வென்ட் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரால எப்படி நம்மளோட ஆலயத்தை கண்டு கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட வெளிப்புறமான அலங்காரங்கள்னால நம்மளுடைய ஆலயம் தனித்தன்மையானதா ஒன்னா இருக்குதா? இல்ல நம்மளுடைய நம்பிக்கைகளும் கோட்பாடுகளும் நம்மள மற்ற சபையில இருந்து வேறுபடுத்தி காட்டுதா? நம்மளுடைய 7ஆம் நாள் அட்வென்ட் சபையினுடைய நம்பிக்கைகள் வேதத்துல ஆழமா வேரூன்ற ஒன்றா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் என்னன்னா, எருசலேம் நகரத்துல சாலமோன் கட்டின தேவாலயம். அந்த ஆலயத்துல சின்ன சின்ன ஆணியிலிருந்து பெரிய பெரிய கைவேலைகள் வரைக்கும் எல்லாமே முழுமையா திட்டமிடப்பட்டு நேரம் எடுத்து நேர்த்தியா செய்யப்பட்ட ஒண்ணு. ஆனா இந்த ஆலயம் பாபிலோனியர்களுடைய படையெடுப்புனால தகர்க்கப்பட்டு பாழாக்கப்பட்டுச்சு. பாபிலோனியர்கள் கைப்பற்றி எடுத்துக்கொண்டு போன இஸ்ரவேலர்கள் பாபிலோன்ல நெபுகாத்நேசர் அதுக்கடுத்து தொடர்ந்த ஆட்சியிலையும் அதுக்கு அடுத்ததா வந்த மேதோ பெர்சியா ராஜ்யத்தின் காலத்திலையும் அங்க வாழ்ந்துட்டு இருந்ததா நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் அடிமைகளா வேற ஒரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பாழாக்கி போடப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்தின் மேலையும் அதை எடுத்து மறுபடியும் கட்டுறதுலேயும் தான் இருந்துச்சு. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் இந்த எருசலேம் ஆலயத்தை திருப்பி கட்டுவாங்கன்னு ஆண்டவர் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு இவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. பாபிலோன்ல இருந்து ஒரு சிறிய எண்ணிக்கையான மக்கள் மட்டுமே திருப்பி எருசலேம் வரணும்னு முடிவு பண்றாங்க. அவங்களோட அளவுக்கு தகுதிக்கு மிஞ்சின அந்த கட்டுமான வேலைகளை அங்க பக்கத்துல இருந்த சமாரியர்களுடைய உதவியினால செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சமாரியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்ய வந்த போது அவங்க இஸ்ரவேலர்கள் எப்படி தேவனை தேடுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் தேவனை தேடினா இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்கிற அதே ஆசீர்வாதங்கள் இந்த சமாரியர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்க. இஸ்ரவேல் தலைவர்கள் இதை ஏற்று இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல சமாரியர்களுடைய விக்கிரக ஆராதனைய உள்ள அனுமதிச்சிருப்பாங்க. அதனால அவங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சுத்தி இருக்க மக்கள் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு உறவை வச்சுக்கணும் அப்படின்னு தேவன் மோசே மூலியமா தெளிவா சொல்லியிருந்தாங்க. இஸ்ரவேலர்கள் தேவன் சொன்ன அந்த சொல்ல கேட்கல அப்படின்னா அவங்க மற்ற ஜனங்கள் கூட உறவு வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனைகள் பலன்கள் என்னன்னு தேவன் சொல்லியிருந்தாங்க. இத நம்ம உபாகமம் 28வது அதிகாரத்துல பார்க்க முடியும். செருபாபேலுக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கும் இந்த வாக்கியங்கள் தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிறதையும் அனுபவபூர்வமா அனுபவப்பட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மோசே மூலமா கற்றுத்தரப்பட்டதோ அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு இவங்க முடிவெடுத்தாங்க. இந்த விஷயம் பிடிக்காத சமாரியர்கள் அவங்க இஸ்ரவேலர்களுடைய கட்டுமான வேலைகள்ல தடைகளை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. பெர்சிய ராஜாவாகிய கோரேசனுடைய காலத்துல இருந்து
தரியு ராஜாவின் காலத்து வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கோரேசு ராஜாவினுடைய கட்டளைகளை தைரியமா நம்பி இவங்க கட்டட வேலைகளை ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா நிறைய பேரு முழு மனதா இந்த காரியத்துல இறங்கி வேலை செய்ய முன் வரல. அதனால இந்த சமாரியர்களுக்கு எளிதா இந்த இஸ்ரவேலர்களை எதிர்த்து நிற்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இதனால நிறைய பேர் சோர்வடைஞ்சு அவங்களுடைய வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. எஸ்ரா 4வது அதிகாரத்துல இந்த சமாரியர்கள் அர்த்தசாஸ்திரா ராஜாவினுடைய காலத்துல இந்த கட்டுமான பணிகளை முழுமையா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கடிதத்தை வாங்கிட்டு வராங்க. இந்த அனுமதி கடிதம் இஸ்ரவேலர்களுக்கு வாசிக்கப்பட்டப்போ உடனே இந்த வேலைகளெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. தரியு ராஜாவினுடைய 2வது ஆட்சி வருஷம் வரைக்கும் இந்த வேலைகள்லாம் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இதை கண்டுபிடிச்ச தரியு ராஜா இந்த கட்டிட வேலைகளெல்லாம் மீண்டும் ஆரம்பிக்கணும் அப்படின்னும் இதுல யாரும் எந்த தடையும் பண்ணக்கூடாது அப்படின்னும் கட்டளையை பிறப்பிக்கிறாரு. அங்க ஆலயத்துல இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வரப்பட்ட பொன்னும் வெள்ளியும் மற்ற வேலைகளுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு தடை இல்லாம கொடுக்கப்படணும்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பரலோகத்தின் ராஜாவாகிய தேவனிடத்துல சமாதானம் உண்டு பண்ணணும் அப்படின்னும் அவரும் அவருடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பலியிட சொல்லி கேட்டுக்கிறாரு. எஸ்ரா 6வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும் என்ன சொல்லுதுன்னா, பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அதிநிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகப்படவும் கடவுது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவுது என்று எழுதி அனுப்பினான். தேவன் தரியு ராஜாவின் மூலமா இந்த கட்டுமான பணிகளை முடிக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சாரு. இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தோட அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் காலத்துக்கேற்ற செய்திகளோட தேவன் கிட்ட இருந்து ஏற்ற உதவிகளையும் இந்த மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய செய்தி கொடுக்கப்பட்ட 2 மாத காலத்துக்கு அப்புறம் சகரியா தீர்க்கதரிசி இந்த உலகத்துல ஆண்டவர் செய்ய போற வேலைகளை குறித்து ஒரு சில தரிசனங்கள் காண்கிறாரு. ஒரு நிலைவரம் இல்லாத ஒரு காலத்துல ஆண்டவர் கிட்ட இருந்து செய்தி உவமைகள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாகவும் கொடுக்கப்பட்டு வந்துச்சு. யூத தலைவர்களுக்கு பாபிலோனியர்கள் அவங்க ஆலயத்தை கட்டலான்னு கொடுக்கப்பட்ட கட்டளை மீண்டும் பெறப்பட்டுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்துச்சு. அவங்களுடைய எதிர்காலம் இருண்ட ஒன்றா காணப்பட்டுச்சு. ஆனால் தேவன் எதிர்கால செய்திகளை அவங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னும் அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்களுக்கு சகரியா 1வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய வாக்கியங்கள் மூலமாக அவங்களுக்கு இன்னும் ஒரு பலனையும் உற்சாகத்தையும் கொடுக்குறாங்க. சகரியா 1:17, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றான். தேவன் எருசலேமை மீண்டும் கட்டணும் அப்படின்னு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. சகரியா 2வது அதிகாரத்துல காணப்படுற ஒரு தரிசனத்துல எருசலேம் நகரத்தை அளவிடுற ஒரு காட்சி இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலையும் தேவனுடைய வாக்கு என்னைக்கும் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு பலத்தையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல மீண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் தளர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னும் அவங்கக்கிட்ட இருந்த தாளந்துகளையும் பலன்களையும் அவங்க சரியான முறையில பயன்படுத்தணும்னு ஒத்துழைப்பை கொடுத்து உதவி செஞ்சாங்க. இன்னைக்கும் நம்மளுடைய பகுதிகளில் அநேக ஆலய கட்டட வேலைகள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஆலய கட்டடத்துல எல்லாரும் அவங்க பங்கை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அதே மாதிரி இப்ப உள்ள ஆலய கட்டட வேலைகளையும் நம்ம எல்லாரும்
நம்மளுடைய பங்கை முழு ஒத்துழைப்போட செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த காலத்துல ஆண்டவருக்காக ஒரு ஆலய கட்டடத்தை எழுப்பணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய கட்டுப்பாடுகள், எதிர்ப்புகள் எல்லாமே பார்க்க முடியுது. ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளையை நம்ம முழுமையா நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு சாத்தான் சமாரியர்கள் மூலமா எதிர்ப்புகளை கொண்டு வந்தான், நிறைய தடைகளையும் கொண்டு வந்தான். ஆனாலும் முழு விசுவாசத்தோடையும் தேவ ஊழியர்களோட ஒத்துழைப்புனாலையும் அந்த ஆலய கட்டடத்தை வெற்றிகரமா முடிச்சாங்க. இன்னைக்கும் சாத்தான் பல வழிகள்ல நமக்கு தடைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைய நம்ம நிறைவேற்றுறதுக்காக முழு விசுவாசத்தோட தொடர்ந்து செயல்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த உலகம் முழுவதும் போய் சேர்றதுக்கு நம்மளும் ஒரு கருவியா இருப்போம். அந்த கட்டுமான பணிக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்க நாங்க துணையா இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய பகுதிகளில் கட்டப்படுற ஆலயங்களுக்கும் நம்மளோட முழு ஒத்துழைப்பை கொடுப்போம். நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிச்சு தீர்மானம் செய்வோம். இந்த பாடத்தை முடிக்கிறதுக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி. அந்த காலத்தில் ஆலய கட்டட வேலைகள் நடந்தபோது எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அந்த மக்கள் விசுவாசம் இழந்து போகாமல் நீங்கள் கொடுத்த கட்டளைகளை சரியாக அந்த ஆலயங்களை கட்டி முடிக்கிறது போல இந்த காலத்துலேயும் உம்முடைய ஊழியத்தின் ஒரு பங்காக இந்த ஆலய கட்டடங்கள் இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நாங்கள் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு எங்களுடைய தாளந்துகளின்படி நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அந்த ஆலய கட்டுமானங்களை நல்லபடியாக முடிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக எங்கள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க. பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீல பரம்பிதாவே, ஆமீன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.